ஹாய் வணக்கம். நான் உங்கள் மளிகை கடை புவனா. நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னோட எனக்கு 43 வயசு முடியுது. இன்றைக்கி தான் பிறந்த நாள் எனக்கு. எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ஏன்னு சொல்லுங்களேன், நான் ஒருத்தவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க போய் இன்றைக்கி நான் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுற நிலமையில இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேருக்குலாம் மளிகை சாமான் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஒரு காலத்தில் நம்மளுக்கு யாருனா ஹெல்ப் பண்ணுவாங்களா, நம்ம என்ன ஒரு தொழில் பண்ணணும், யாரும் ஐடியா சொல்லுவாங்களா அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப ஏங்கின காலம் உண்டுங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு யாரும் சரியாக மாட்டல. நானே தட்டி தடுமாறி என்ன பண்ணால் எது பண்ண ஒரு 10 தொழில்கிட்ட பண்ணி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனது இந்த மளிகை கடை. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமை நம்ம இருக்கணும் போது ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம இன்னும் தான் நம்ம சம்பாரிச்சா கூடங்க, அது நம்மளுக்கு யாரா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் அதில் எனக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லி ஒரு நன்றிமான்னு சொல்லிட்டு ஒரு கை கும்பிட்டு ஒரு அம்மா வாங்கிட்டு போனாங்க அந்த அரிசியை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுவே போதுங்க, இதான் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். எனக்கு பேப்பரில் வரணும், டிவியில் வரணும், நம்மளை எல்லோரும் பாராட்டணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு மிஞ்சி இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்பயே நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வந்தால் நான் நினைப்பேன். எனக்கு இந்த பெருமையே எனக்கு பெரிய விஷயம் தான். என்னை பார்த்து சொல்லுவாங்க, அக்கா உங்களை பார்த்தாக்கா நான் கடை ஆரம்பித்தேன், நான் நல்லா போயிட்டுருக்கேங்க்கா அப்படின்வாங்க. ஒருத்தவங்க எப்படி ஆரம்பிக்கணும், உங்களை பார்த்தா எனக்கு மளிகை கடை வைக்கணும் போல இருக்குன்னுவாங்க. நான் ஐடியாலாம் சொல்லுவேன், எங்கே லோன் எடுக்கணும், எங்கே போகணும், எங்கே பொருள் வாங்கணும்னு சொல்லுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் சென்னையில் தான் இருக்கேன். உங்களுக்கு யாருன்னா இதுமாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, என்னை முன்னேற்றத்துக்கு ஆள் இல்லை, எனக்கு ஐடியா சொல்கிற ஆள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் இருக்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்டு நீங்கள் என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை டீட்டெயில் சொல்கிறேன். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன பண்ணுமோ பண்ணுறேன். ஸோ இதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் யோசனை பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க பாராட்டும் போதே நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச இன்னொரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்ற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை வருது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.